ஹாய் வணக்கம். வாழ்க்கை ரொம்ப அழகானதாக அமையட்டும். We are looking at verse 27 of Bhagavad Gita, Karma Yoga, chapter 3. So let's see what is in store for us in verse number 27. Here it goes. It says that Prakrite kriyamanani gunai karmani sarvasha ahankaram hi vimudatma karta hamiti manyate. Wow. அகங்காரம் மட்டும் நமக்கு தெரியுது. Let's see what is the meaning. It says that all the activities are performed by three modes of material nature. In ignorance, the soul is actually falsely diluted by false identification with the body. Think of itself as a doer. Wow. Okay, வேற லெவல் பா. என்னன்னா இது ஒரு கண்டினியூட்டி த்ரெட்டாக பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் கிருஷ்ணர் இல்லைப்பா உன்னோட ஆக்ஷன் இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் ஒரு இக்னரண்ட் பீப்புளோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இருந்து ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபைட் இஸ் ஐ எம் கோயிங் டு லூஸ் ஆல் மை லவ்ட் பீப்புள், ஸோ ஐ நாட் டூ இன் டு இட்டுங்கிறாரு. அண்ட் தென் கிருஷ்ணா வில் சே தட் டோன்ட் அட்டாச் யுவர் செல்ஃப் டு த ரிசல்ட் பிகாஸ் ரிசல்ட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல். அட்டாச் யுவர் செல்ஃப் டு த ப்ராசஸ் பிகாஸ் ப்ராசஸ் இஸ் சம்திங் தட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாரு. After that, he also says that, as we saw in the last video, we need to attach ourselves to the fruit of the action or we need to attach ourselves to the process. அப்படிங்கிறது completely is an individual's choice. We cannot expect a monkey to swim and a fish to climb a tree. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னதை தான் சொல்கிறாரு, அதை சொல்லலை. ஆக்சுவலாக இஸ் டெல்லிங் தட் எவ்ரிபடி இஸ் ஆன் சம் பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷன். இட் இஸ் நாட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது, பிகாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனில் எனி பாயிண்ட் இன் டைம் a monkey cannot swim and a fish cannot climb a tree. But when it comes to human being, people evolve at certain point in time. See, for example, at present I am on that particular state that I know I am ready to suffer, go through all the pain because I need the result. அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பக்குவமாக இருந்தது. அப்படின்னா காலப்போக்கில் ரிசல்ட்டை தாண்டி ஒரு கட்டத்தில் நான் இந்த ப்ராசஸையே என்ஜாய் பண்ணக்கூடிய தருணம் வரும். அந்த தருணம் வரத்துக்கு முன்னாடி அது பீஸ் ஆஃப் விஸ்டமாக மண்டையில் உட்காந்து கடைசியில் என்னால் என்னோடய ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல், என்ஜாயும் பண்ண முடியாமல், ரிசல்ட்டையும் வர முடியாமல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்படிங்கிறது தான் he said that don't superimpose, as I perceive I am telling, don't superimpose somebody if they are not ready to absorb. So as a leader you are supposed to identify அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால் 27th ஸ்டான்ஸால் இஸ் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி எல்லாமே நல் அண்ட் வாய்ட் பண்ணிட்டார். அதாவது நான் தான் கிரியேட்டர், இந்த உலகத்தை நான் கிரியேட் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன ஸ்லோகமும் சரி, இல்லை நீ தான் எல்லாரையும் எலிவேட் பண்ணணும், யூ நீட் டு பி எஸ் அ லீடர்னு சொன்னதும் சரி, இல்லை ஜனகர் அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னதும் சரி, இல்லை யூ நீட் நாட் try to disturb the people who are already on the floor னு சொல்லுங்க சரி, எல்லாத்தையுமே he nullified into zero. Because here Lord Krishna is telling that any activity that is happening around the world is actually happening, carried out by the three modes of material nature. In ignorance you feel that you are the doer. In ignorance the body is identifying it with the activities it does அப்படின்ட்டு. Wow, so deep, right? It says that Krishna is actually telling that Arjuna, நீயும் உண்மை இல்லை, கிருஷ்ணனா இங்கே இருக்கிற நானும் உண்மை இல்லை, ஜனகரும் உண்மை இல்லை, எல்லாமே a myth that is created. Everything that is happening by the three modes of material nature அப்படின்ட்டு. குணாதிசயங்கள், இயல்பான இயற்கையின் குணாதிசயங்கள்னால யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களில் நீயும் நானும் வெறும் ஒரு வேஷம் போட்டிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. இந்த ஸ்டாண்ட் பாயிண்டில் கிருஷ்ணர் இஸ் ஆக்சுவலி டெல்லிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ கேரக்டர் இன் மகாபாரதா.
இப்போ வந்து ஹியூமன் பாடிஸ், நம்ம மக்கள், நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம், நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தேர் ஆர் சம் நம்ம வந்து ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, லிஸ்ட் டவுன் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் புட் இன் டு 3 buckets. Bucket number 1, those activities which are basically required because we are born as a human being. ரெண்டாவது, those activities which are attached towards our goal, towards the conscious decisions we have made in our life. And there are third bucket is for those activities எதுக்குடா வந்ததுன்னே தெரியாமல் நிறைய ஆக்டிவிட்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும்ல அப்படின்னு. அந்த 3 பக்கெட் பார்த்தோம்ல. இதில் வந்து அதே மாதிரி இட் இஸ் டெல்லிங் 2 bucket of activities. ஒன்று, because I am born as a human being, there are some certain set of activities, certain set of biological functions that happens automatically. என்னுடைய ஹார்ட் பீட்டாக இருக்கலாம், என்னுடைய பிராணவாயு உள்ளே போய் அஞ்சா பிரிஞ்சு பண்ணக்கூடிய எல்லா விதமான வேலைகளாம் இருக்கலாம். ரெண்டாவது, தி ஆக்டிவிட்டீஸ் விச் ஐ பர்ஃபார்ம் வித் த பாடி as an instrument. I walk, I talk, I sleep, I work and I think. இந்த மாதிரி the conscious activity that we do. இந்த மாதிரி the natural activities of a human body and the conscious activities. இதில் வந்து the unconscious activities which are attached to ourselves, it's actually leaned out. அது போயிடுச்சு. And we have only 2 kind of activities. ஸ்லோகா 1லேருந்து ஸ்லோகா 27க்குள்ளே அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இது தெரியுது. நமக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குங்கிறது இன்னொரு தடவை நம்ம அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இட் சேஸ் தட் தி ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த பாடி த்ரூ த பாடி, 2 aspects. The activities, the work that is happening in the body and through the body are happening because of the 3 components of life energy. அதாவது 3 குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் அப்படின்ட்டு. இது உபனிஷத்துலேயும் நிறைய வந்திருக்கு. தமோகுணம் அப்படின்னா கைண்ட் ஆஃப் எ வெரி இக்னோரண்ட் ஆட்டிடியூட் வச்சுக்கலாம். ரஜோகுணம் அப்படின்னா somebody is on the ஆல்ஃபா மோடில் இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். சத்துவகுணம் அப்படின்னா அப்படியே நியூட்ரலாக காம், குட், லவபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ், இந்த 3 குணாதிசயங்கள் தான் மொத்த ஆக்டிவிட்டியே வந்து டிஃபைன் பண்ணுது. பட் our ego falsely identifies that I am the doer. Wow, phenomenal. அதாவது இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் தாண்டா வீடியோ போட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வீடியோவே போடாமல் மை பெயின் பாடி காட்ஸ் ஆக்டிவேட்டட். ரொம்ப நாளாகவே வந்து இந்த கன்சிஸ்டன்சி பிளான்ல எல்லாம் மொக்கையாக ஒன்றுமே போடாமல் இருப்போம்ல. அப்போ வந்து நான் என்ன நினைப்பேன், போடா, ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் த டெசிஷன் ஐ ஹவ் டேக்கன் அப்படின்னு ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். In both the cases, I feel that I am the doer of whatever I am doing. But here it says that what Lord Sri Krishna is telling is, whatever is happening through you, whatever you think is happening because of you is actually happening through you. You are just an instrument. இந்த உலகத்தில் for anything to happen, காம்பினேஷன் ஆஃப் 3 குணாதிசயங்கள் தான் தேவை. ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம் மட்டும்தான் தேவை. மெட்டீரியல் எனர்ஜியோடைய 3 குணாதிசயங்கள் தான் ரஜோகுணம், தமோகுணம் அண்ட் சத்துவகுணம். அந்த 3 குணங்களில் எந்த குணம் டாமினண்ட்டாக இருக்கோ அதை சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் தான் உன்னுடைய எனர்ஜி காம்போசிஷன் இந்த பாடி வெளிப்படுத்தும். பட் யூ ஃபீல் தட் யூ ஆர் த டூவர். திஸ் இட் செல்ஃப் இஸ் இக்னரண்ட் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபினாமினல், ரைட்? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது இங்கே இல்லாமல் போயிடுச்சுல்ல. a lot of beautiful energy compositions which was actually
doing those activities through a mortal being called Krishna. At the same time, there were so much of tamoguna or ignorant activities, ignorant energy composition, which was propelling, influencing those ignorant activities through a mortal being called Arjuna. ஸோ இந்த கிருஷ்ணா இந்த அர்ஜுனாங்கிற ஐடென்டிட்டியை நம்ம விளக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் எனர்ஜி காம்போசிஷன். அதாவது நான் சொல்கிறேன்னா கேட்குற நீங்கள் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை இல்லாமல் நம்ம அவங்கள பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த 3 குணாதிசயங்கள் பொருந்தின ஒரு எனர்ஜி காம்போசிஷன். யார் யாருக்குள்ளே என்னென்ன குணாதிசயங்கள் எந்த டிகிரியில் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய வெளிப்பாடு அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியே இல்லை, எல்லாமே எனர்ஜி தான். அப்படிங்க இந்த எனர்ஜி காம்போசிஷன் குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் நாட் டெல்லிங் எக்ஸாக்ட்லி தெர் இஸ் ஒன்லி 3 எனர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லலை. தேர் ஆர் 3 கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் ஆஃப் அன் எனர்ஜி காம்போசிஷன். வாவ், வண்டர்ஃபுல்லாக இருக்குல்ல. அதாவது ஆஃப்டர் திஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம ஐ எம் கோயிங் டு ட்ரை. அதாவது நம்ம பார்க்குற மனுஷங்க, நம்ம பழகிற மனுஷங்க, அவங்க எல்லாரையுமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, ஏன்னா இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இருக்கும். ஏதோ ஒரு கோணத்தில் ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்போ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை நம்மளால் ஒரு லைஃப் எனர்ஜியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அவங்க வெறும் எனர்ஜி காம்போசிஷனாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. கேட்குறதுக்கே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நம்மளும் இந்த ஈகோ தாண்டி பார்த்துட்டோம் அப்படின்னா we are just an energy composition. Wonderful. Oh my God. Let us try to experiment this. Experience this is actually far away at this point in time. ஏன்னா இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பை சான்ஸ், பை ஆக்சிடெண்ட் நமக்கு வந்தால் தான் உண்டு. ஏன்னா அது வர வரைக்கும் நம்ம கான்ஷியஸாக அதுக்குண்டான முயற்சி தான் போட்டுட்ருக்க முடியும். We cannot expect that, it's not a 90 days challenge or a 100 days challenge that I put effort for. Not even 21 days challenge. I put effort for these many days, this will happen அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. It's a divine providence. It has to happen. But till then, the beautiful option we have is அந்த பாவனையில் இந்த உலகத்தை நம்ம அணுகலாம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் நம்மக்கிட்ட கத்தும் போதோ, திட்டும் போதோ, கோவப்படும் போதோ, கொஞ்சும் போதோ, அழும்போதோ, அழகாக பேசும்போதோ அவங்கள பர்சனாலிட்டியாக பார்க்குறதும், ஒரு எனர்ஜி காம்போசிஷன் நிறைஞ்ச லைஃப் எனர்ஜியாக பார்க்குறதும் நம்மளுடைய கான்ஷியஸ் சாய்ஸாக இருக்கலாம்ல. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த வைப் அடுத்த 10 நிமிஷம் இந்த டேல இருந்தால் that itself is wonderful. போயிட்டே இருக்கு 13 minutes. Oh my God, wonderful. 27th verse. That's it for now. நாளைக்கு வீடியோவில் 28th verse பார்க்கலாம். Till then, bye.